ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி பக்கத்தில் புதுக்கோட்டை, அந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து நார்த்தமலைன்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து ஃபுல்லாக வந்து வெறும் மலையாக தான் இருக்கும். அங்கே தான் வந்திருக்கோம். அது இல்லாமல் அந்த மலையிலேருந்து தான் சில கோவில்களுக்கு எல்லாமே வந்து அந்த பாறையில் வந்து சிலையெல்லாம் செதுக்கி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. நம்ம தஞ்சாவூர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்குமே வந்து இந்த ஒரு மலையிலேருந்து தான் சில சிலைகள் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே இருக்க பக்கத்தில் சில அம்மன் கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு மலையில் தான் வந்து சிலையெல்லாம் செதுக்கி கொண்டு போயிருக்காங்க. இன்னும் நம்ம நார்த்தமலை போல் நார்த்தமலை கிட்டையே வந்து இவ்வளோ அழகான சில இடங்கள்லாம் இருந்துச்சு. சரி, இங்கேயே சில வீடியோஸ்லாம் எடுத்துடலாம், இன்ட்ரோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு எடுத்துட்டோம். இந்த வீடியோ வந்து நான் மட்டும் தனியாக வரல, என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருக்கான். அவங்க கூட தான் இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு. இவன் பேர் வந்து சுதன். இவனும் நானும் தான் வந்து இந்த ஒரு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் வந்திருக்கோம். இவனும் ஒரு சேனல் வச்சுருக்கான். அந்த சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவனோட சேனல் பேர் வந்து சுதன் விளாக்ஸ். ஃபுட் விளாகு, காமெடியான சீன்ஸ்லாம் போடுவான். ஸோ மறக்காமல் அவனோட சேனல் செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டோம். பாருங்க இடம் எப்படி இருக்குன்னு, பயங்கரமா இருக்கு. ரியலி இட்ஸ் வெரி வெரி நைஸ். தண்ணி, தாமரை, வெறும் மலைப்பகுதியா இருக்கு சுத்தி. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. நம்ம வந்து கோவில் கிட்ட வந்துட்டோம். என் கண்ணுக்கு தெரியுது, பட் ஆனால் கேமராக்கு தெரியாது. ஸோ இன்னொரு வேலையா வந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நேராக அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். அது சிவன் கோயிலாம். அந்த கோயில் போயிட்டு ஃபுல்லாக விளாக் பண்ணலாம். அங்கே அழகழகான சிலைகள் எல்லாமே இருக்குமா. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து காமிக்க போகிறோம். ஓகே தாத்தா, தேங்க்ஸ் தாத்தா. தாத்தா ஒரு டாட்டா காமிங்க. அப்படியே தாத்தா கிட்ட அட்ரஸ் கேட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம்.
அவன் மதியானம் வந்துட்டா எப்படி வந்திருக்கோம் வெயில்ல. ஆ அதுலையா இந்த பாருங்க. சரி தாத்தா. நன்றி தாத்தா. போட்டுட்டா மொத்தம் ஒருத்தவங்க வந்து அட்ரஸ் கேட்குறாங்க. நீ என்ன அவருக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்ன எப்படி தெரியும்? போ அங்கே போர்டு போட்டுட்டா எனக்கு நிறையா வச்சிருக்காங்க கட் பண்ணி தெரியுது. பட் ஆனால் கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஓ இதான் அங்கே பார்த்தா கார்லாம் வந்து நிறுத்திருக்காங்க. இதுதானோ இதுதான்டா வந்துட்டோம். ஒரு வழியாக வந்து ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இதுக்காக. ரியலி இட்ஸ் வெரி நைஸ் ட்ரிப் தான் நான் சொல்ல முடியும். ஹலோ காய்ஸ், கடைசியாக நம்ம வந்து ஒரு வழியாக நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ எங்கே இருக்கோம்னா நார்த்தாமலையில் தான் இருக்கோம். ஒரு கோவிலுக்கு தான் போகிற மேலே தான் வந்து சிவன் கோவில்லாம் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் வந்து பார்த்தேன். ரியலி இட்ஸ் லுக்கிங் நைஸ். பார்க்கறதுக்கே ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம் இல்லை. ஸோ வந்து எப்படி பார்க்க அழகாக இருக்கும்ல. அங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். நான் வந்து என்னோடய பேக் கேமராலையும் காமிக்கிறேன். இங்கே வெறும் லோட்டஸ், ஒரு சின்ன கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதில் வந்து லோட்டஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வந்து என்னோடய பேக் கேமராலையும் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த கோவில் தான் மேலே வந்து இருக்குது. அதுவும் வந்து ஒரு மலை மேலே இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். சரி வாங்க அப்படியே நம்ம வந்து நடந்து மேலே போகலாம். ஃபுல்லாகவே வந்து பாறையால் தான் இருக்குது. இந்த பாறையை தான் வந்து செதுக்கி நம்ம தஞ்சாவூர் கோவில், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க சில அம்மன் கோவில்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த பாறையிலேருந்து தான் செதுக்கி எடுத்துகிட்டு போய் சிலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. சிலையை செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்படியோ கிளம்பிட்டோம் ஒரு வழியாக. இங்கே ஒருத்தன் சொல்ல கேட்கவே மாட்றான். அப்படியே வண்டி தள்ளிட்டு போகலான்டா, அங்கே போய் நிறுத்திக்கலான்னு சொன்னால் கேட்க மாட்றான். சரி என்ன பண்ணுறது. அதில் வேறு இன்ஸ்டா 360 வேறு கைத்தை போட்டு கட்டி டேய் பாய். வாங்க போவோம் அப்படியே. ரியலி இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அமைதியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நாங்கள் வந்த நேரம் மழை பெஞ்சிருக்கோம் போல், தண்ணியாக நின்றுட்டுருக்கு. எனக்கு லிட்ரலி இந்த இடத்த வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க அப்படி போவோமா. அங்கே தெரியுது பாருங்கள், அந்த கோயிலோட அந்த மேல் பகுதி, அந்த கலசம்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஒரு பகுதி தெரியுது பார்த்தீங்களா. வாங்க அப்படியே வந்து போகலாம். கோயிலோட மேல் பகுதிக்கு வந்து போகலாம். முடியெலாம் வந்து கண்டராவதியாக இருக்குது வண்டியில் வந்ததுனால. நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அதுதான் நமக்கு முக்கியம். சரி வாங்க போகலாம் அப்படியே. சரி வாங்க. இன்னும் அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு மலையில் நடக்கிற மாதிரி இருக்குது. வாங்க போவோம். நான் வந்து ஐஃபோன் நான் வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு அவனோட ஃபோனில் நான் வந்து வீடியோ எடுத்து பார்த்தேன். ரியலி செம்ம பயங்கரமாக இருக்குது. ஆனால் அவன் 14 தான் வச்சுருக்கான். அந்த கேமராலே பயங்கரமாக இருக்குது. நான் பார்த்தோன்னே பா அசந்துட்டேன். ரியலி என்னோடய ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஐஃபோனில் வந்து வீடியோ எடுக்கும்போது வேறு லெவல். இங்கே மாடெல்லாம் வளர்ப்பாங்க போல். பாருங்களேன், இந்த வியூ பாருங்கள். அப்படியே மலை பகுதி தெரியுதா? 1 2 3 4 மலை தெரியுது. அங்கே பாருங்கள் 5 மலை தெரியுது. வாங்க அப்படியே நம்ம வந்து மேலே போயிட்டே இருப்போம். ரியலி
நான் எனக்கு என்ன சொல்கிறது என்ன பேசுகிறதுனே தெரியல. நல்லா இருக்குது. லிட்ரலி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்த வந்து நான் சூஸ் பண்ணவே இல்லை. நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், டேய் நெக்ஸ்ட் வீக் எங்கேயாச்சும் போகலான்டா, வீக்லி ஒன்ஸ் எங்கேயாச்சும் போகலாம், ட்ராவல் பண்ணலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி வாடா மச்சான் போவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இந்த ஒரு இடம் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துங்க. நான் ஒர்த்தே இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒர்த்து. வர்ற வழி எல்லாமே பச்சை பசேர்னு, பார்க்குறதுக்கு வெறும் மலை. ரியலி சத்தியமாக ஒர்த்தான ஒரு பிளேஸ். நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணாமல் இப்படியே வந்துட்டேன். மூச்சு வேற வாங்குது லைட்டாக. இப்போ தான் வந்து மலை ஏற ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கே வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து முன்னேறி போக வேண்டியதான் மேலே. இன்னும் அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. வாங்க போவோம். அப்படியே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். இம்பார்ட்டன்ட் சொல்ல போனால் ஒரு உடம்புக்கு உயிர் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு என் சேனலுக்கு வர ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப முக்கியமானவர். நான் சில பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன். அந்த பிளான்லாம் நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். சில விஷயங்கள்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்ளை பண்ணிட்டேன்னா முடியலங்க, மூச்சு பயங்கரமாக வாங்குது. தண்ணி மலையிலேருந்து அப்படியே வர மாதிரிலாம் சில காட்சிகள்லாம் இருக்குது. நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம். வாங்க. வாடா போகலாம். அப்படியே இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பகுதியில் வந்து குகை கோவில்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் குரோமில் ஹிஸ்ட்ரி சர்ச் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மலையில் வந்து ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா சரி, ரியலி அமேசிங் திங். பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சரி ஓகே இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா ஒரு பர்சனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்கும், திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கும். இதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் தண்ணிலாம் இருக்குது. நானும் ஏறிட்டே இருக்கேன். வந்ததுலேருந்து ஏறிட்டே தான் பாருங்க. முடியலங்க, என்னால் முடியல. போன வீடியோவில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கேன்றாதே இருந்தது. இப்போ அதை வந்து சரி பண்ணிட்டேன். என்ன பண்ணணுன்றதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இனிமேல் வர வீடியோஸில் எல்லாத்துலேயுமே ஸ்டெபிலிட்டி பக்காவாக கிளியராக இருக்கும். எந்த ஒரு அதிகமான மூமெண்ட் வந்து இருக்காது வீடியோவில். அங்கே ஒரு தாத்தா போயிட்டுருக்காரு மலையில் ஏறி. இந்த வயசுலேயும் வந்து இந்த மலையில் ஏறி வராங்க பாருங்க. பாறைகள்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. சரி வாங்க அப்படி மேலே போயிட்டு நான் வந்து வ்ளாக் பண்ணுறேன். கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பட் ஆனால் மலை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கனால முடியலங்க, என்னால் ஏற முடியல. கொஞ்சம் மூச்செலாம் வாங்குது. வாவ், தண்ணிலாம் இருக்குது இங்கே. படிக்கட்டுலாம் வச்சுருக்காங்கங்க. படிக்கட்டுலாம் வச்சு வாவ். பக்கத்தில் கோவில், இந்த கோவில் பக்கத்தில் குளம், இதை சுற்றி மலை. காற்றே வந்து அப்படியே ஜில்லுன்னு அடிக்குதுங்க. இதான் வந்து இதோட வியூ பாயிண்ட்.
சரி வாங்க அப்படியே போகலாம். கொஞ்சம் மழை ஸ்லாண்டிங்காக இருக்குது, போகலாமா? வாங்க அப்படியே போகலாம். நம்ம தண்ணிலாம் இங்கேருந்து மேலே வந்து போகிறது, ஒருவேளை மழை பெஞ்சு தண்ணி போகுதான்னு தெரியல, ஆனால் தண்ணிலாம் போயிட்டுருக்கு. வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன், நல்லா இருக்கு. இதுதான் அந்த சிவன் கோவில். அந்த காலத்தில் கட்டினது அப்படியே தெரியுது, இந்த கோவில் வந்து தெரியுது. ஃபுல்லாக பாறையாக இருக்குது. இதுதான் வந்து அந்த சிவன் கோவில். அட்லாஸ்ட் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாக இந்த இடத்துல தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த மலை, இந்த ஒரு கோவிலுக்கு வர்ற ஒரு பாதை தான் வந்து இப்படி இருக்குது. ரியலி நல்லா இருக்குது. போவோம் கீழெல்லாம். அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்கன்றத பாருங்களேன், நீங்களே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அந்த கற்கள் வைக்கிறது, அதுக்கு நல்ல சிமெண்ட்லாம் வச்சு அந்த காலத்தில் வந்து இந்த செம்மண்ணில் கட்டின அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து அப்படியே இந்த ஒரு இடத்துல வந்து இருக்குது. பார்த்தீங்களா? ரொம்ப பழைய காலத்தில் கட்டின ஒரு கோவில். அந்த காலத்திலே அந்த கல்லோட ஷேப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணுன்றதுக்காக எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அந்த அந்த கல்லில் வந்து அந்த கேர்வ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரியலி இட்ஸ் அமேசிங் திங். இப்போ இந்த ஒரு கோவிலுக்குள்ளார நம்ம போக போகிறோம். வாங்க போகலாமா? இதுதான் வந்து அந்த சிவன் கோவில். எப்படி இருக்கு பாருங்களேன். கற்கள் எல்லாமே அந்த காலத்துலேயுமே அழகாக பண்ணணுன்றதுக்காக எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு குகையில் எதுவுமே இல்லை. நம்ம உள்ளே போகலாமான்னு தெரியல, உள்ளே எதுவுமே இல்லை, ஏன்னா க்ளோஸ்டாக தான் இருக்குது. சரி வாங்க அப்படியே வந்து மேலே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி இருக்க கோயில் எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மெயின் கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு கோவிலில் கூட சிலைகள் எதுவுமே இல்லை. தெரியல என்ன விஷயன்றது. நம்ம ஏதாச்சும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், என்ன ரீசனுக்காக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா சும்மா கோயில் மட்டும்தான் இருக்காங்க, உள்ளே எதுவுமே இல்லை. பட் ஆனால் பார்க்குறதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து நல்லா இருக்குது. ரியலி
பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள், அந்த ஒரு ஷேப்பு அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் இதை ஏன் இப்படி கைவிட்டாங்கன்றது எனக்கு தெரியல. உள்ள எந்த ஒரு சிலையுமே இல்லை. ஐ எம் லக்கி டு ஹியர். பாருங்களேன், ஒவ்வொரு இடத்தையும் பாருங்கள், நீங்களே எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்களேன். பிரம்மாண்டமாக இருக்குது ரியலி. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மலையிலே வந்து குடஞ்சி ஒரு கோவிலை வந்து மேக் பண்ண இடம் தான் இது. இதுதான் வந்து அந்த மிகப்பெரிய ஒரு பாறை. அந்த பாறைக்கு நடுவில் கீழே வந்து குடஞ்சி கோவிலாக வந்து கட்டியிருக்காங்க. நாங்கள் இதை வந்து ஏறி பார்ப்போம். பாருங்களேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கேயும் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் வச்சுருக்காங்க. ஒரு கல் வச்சு சிவன் லிங்கத்தை வந்து வச்சுருக்காங்க. உள்ள சிலைகள் எல்லாமே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்கள், பாறையில் வந்து சிலைகள் எல்லாமே செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ண பட்டி இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போகக்கூடாது, வெளியிலேருந்து பார்த்துட்ருக்கோம். சரி வாங்க, அப்படியே நம்ம வந்து மற்ற பகுதிகளுக்கு போவோம். பா, ஒரு மலையை குடஞ்சி அதில் கோவில் செஞ்சு அந்த கோவிலுக்கு வந்து கதவும் வந்து போட்டிருக்காங்க. இப்போ ரியலி இட்ஸ் ரியலி அமேசிங் திங். இது மாதிரி ஒரு அதிசயமான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கவே முடியாது வாழ்க்கையில். ஸோ இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க போல். வாங்க போய் பார்ப்போம். ஒரு சிவன் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அதனால் நம்ம வந்து ஷூவை கழட்டிட்டு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து வழிபாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், ஒரு சிவலிங்கம் இந்த இடத்துல இருக்குது. எனக்கே திக்கு திக்குன்னு மூமெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம ஷூவை கழட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா கோவில்னால் அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். வாங்க அப்படியே போகலாம். இது அந்த தண்ணிலாம் வர்றப்போ ஒரு வாய்க்கால் மாதிரி வச்சுருப்பாங்க போல். வாய்க்கால் தண்ணி வெளியில் போகிறதுக்காக. கோவிலை சுற்றி 4 அந்த ஒரு சைடில் சின்ன கோவில் மாதிரி கட்டி நடுவில் ஒரு பிரம்மாண்டமான பெரிய கோவில் கட்டியிருக்காங்க. ஆனால் எந்த கோவிலுமே ஒரு சாமியுமே இல்லை. அந்த இதுக்குள்ளே தான் சாமி இருந்துச்சு, அதான் பார்த்தேன் நான். ஆனால் இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே க்ளீனாக தான் இருக்குது. எப்படின்னு தெரியல, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. க்ளீனாக வந்து வச்சுருக்காங்க. உள்ள சிலை இல்லை, என்ன ரீசன்றது தெரியல எனக்கு இது வரைக்குமே.
தெரியலடா சிலை எப்படி என்னன்னு தெரியல, எதுவுமே எந்த இதுலையுமே சிலை இல்லை. ஆனால் அந்த உள்ளார வந்து ஒரு சிவன் வந்து இருக்குது அந்த இதில். பாருங்களேன், எங்கேயுமே எந்த ஒரு சிலையுமே இல்லை. என்ன ரீசன்றது தெரியல நமக்கு. இந்த கோயில் நம்ம சுற்றி வந்துட்டோம். இந்த கோவிலுக்கு பாதை எங்கே இருக்குன்னே தெரியலையே உள்ளார போகிறதுக்கு. பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. எனக்கு லிட்டரலி இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அமைதியான ஒரு இடம், யாருமே இல்லை இந்த இடத்துல. 2 பேர் இருந்தாங்க, 2 பேர் பாய்ஸ் தான் இருந்தாங்க. கொஞ்சம் ஏஜ்டான பர்சன் வந்ததுனால போயிட்டாங்க. இதுதான் இந்த கோயிலுக்கான பாதை. கேட் போட்டு மூடியிருக்காங்க. சரி, நாங்கள் உள்ளே ஏறி இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ளே எதுவுமே தெரியல, வெறும் புகை மூட்டமாக இருக்குது. ஆனால் சுத்தமாக க்ளீனாக இருக்குது. யாரோ வந்து டெய்லியும் உள்ள மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குது. உள்ளார ஒரு மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்குது, பார்த்துட்டேன். பட் ஆனால் கேமராவில் கண்டிப்பாக கேப்சர் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். உள்ளார வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது, பட் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஐ மீன்ஸ் என் கண்ணுக்கு தெரியுது, கேமராவில் வந்து கரெக்டாக வந்து கேப்சர் ஆக மாட்டேங்குது. உள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய சிவலிங்கம் வந்து வச்சுருக்காங்க, பட் ஆனால் நம்ம கேமராவில் கேப்சர் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது தெரியலையே. லிட்டரலி நல்லா இருக்குங்க, டெய்லியும் பராமரிச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கோவிலை. சுத்தமாக க்ளீனாக இருக்குது இந்த ஒரு கோவில். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த இடம் வந்து நல்லா இருக்குங்க. இல்லைண்ணே, இந்த இடத்துல ஏன் கோவிலில் சிலையே இல்லை? இதில் அது முன்னாடி அந்த 6 மண்டபத்துலேயும் ஒரு சிலை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி களவு போயிடுச்சு. ஒரு மண்டபத்தில் இருந்தது, அது கணேஷ் மூர்த்தியா என்னன்னு தெரியலை. ஒரு சிலை நாங்கள் இங்கே கோயிலில் வேலைக்கு வராதுக்கு முன்னாடியே திருடு போயிடுச்சு. அதனால் பாக்கி சிலை இந்த 5 சிலை இருந்ததை வந்து இன்னமே வச்சா பாக்கி இந்த திருடு போயிடும். இதை கொண்டு போய் புதுக்கோட்டை மியூசியத்தில் அப்புறப்படுத்தி வச்சுருவோம் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்கே கொண்டு போய் அப்புறப்படுத்தி வச்சுட்டாங்க. புதுக்கோட்டை மியூசியம் போனோம்னா அந்த சிலை இருக்கும். ஆமாம், ஓகே. அது நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த குகை கோவில்னு சொல்லுவாங்க சிவலிங்கம், அது அந்த முன்னாடி தண்ணி இருந்துச்சு. அந்த முன்னாடி நீங்கள் வரும்பொழுது ஒரு துணை இருக்கு பாருங்க, பிள்ளையாருக்கு பின்புறம். ஓ, அந்த ஒரு பின்புறம் அந்த பிள்ளையார் இருக்குல்ல, தண்ணியாக இருந்துச்சு. தண்ணி தான் அந்த பிள்ளையாருக்கும் பின்புறம் மேலே ஒரு கல்வெட்டு போட்டிருக்கும். இங்கே அது வரைக்கும் ரூம்பா தடுத்து 10க்கு 10 ரூம்பு. இது வந்து சோனே வந்து நீளத்தில் இருக்குது, அடியிலையா? ஆமாம், அடி வரைக்கும் பொந்து மாதிரி குடஞ்சி 10க்கு 10 ரூம்பு. அதில் சிவன் இருக்கிறாரு. ஓகே ஓகே. பீடத்தை ஒதுக்கி அது மேலே லிங்கம். அதனால தண்ணி இறைச்சி மக்கள் சிவன் ராத்திரிக்கு தண்ணி இறைச்சி இந்த 6 கிலோ ஏற்பாடு பண்ணும். ஃபாரஸ்ட்லேயும் பர்மிஷன் வாங்குவாங்க. அப்போ தான் அதை இறைச்சி பார்க்க விடுவாங்க. அதை இறைச்சி மக்களுக்கு வருஷத்தில் ஒரு திருப்பு காமிப்பாங்க. ஆமாம். எப்போ நான் அது பண்ணுவாங்க? சிவராத்திரி அப்போ மட்டும்தான் அது. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். சரி. ஆமாம், இது வந்து இந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு விஜயாலயன் சோழீஸ்வரன் கோயில் சோழர் கட்டினது. சோழர் கட்டின, ஆமாம், நாங்கள் படித்து பார்த்தோம். அதுக்கு அது சோழருங்கிறாங்க. அது வந்து பல்லவர் இது ஏதோ முத்திரையர்னு சொல்கிறாங்க, முத்திரையர் கட்டப்பட்டதுன்னு. அது வந்து இது சோழரா இது ஒரு மன்னவர்களை குடைஞ்சதாக சொல்கிறாங்க. மன்னவர் அந்த குகை, அது ஒரு சிவன் இருக்காரு உள்ள பார்த்தீங்களா? பார்த்தோம். ஆமாம், அங்கே ஒரு சிலை இருந்தது, இங்கே ஒரு சிலை இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இது இந்த சிவன் ஒன்று மேற்கு பார்க்க இருக்கிறாரு, அவர் வந்து கிழக்கு பார்க்க இருக்கிறாரு. இவர் வந்து பவர் உள்ளவர், மேற்கு பார்க்க இருந்தாவே அதுக்கு பவர் கூட. சரி சரி. இது வந்து குடவர கோயில். நாட்கள் ஏதாச்சும் வந்து பண்ணுவாங்களா? விசேஷமெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க, இருக்கிறத பாதுகாப்பு.
வர்ற மக்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிப்போம். இனிமே வந்து எதுவும் திருட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பு. ஆமாம், அதனால் வந்து மக்கள் நிறைய வரும், வருவாங்க. ஃபாரின்ஸ் எல்லாம் அதிகமாக வரும். இப்போ இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளையெல்லாம் எல்லாம் பஸ்ஸில் வந்து கூட்டியாந்து எல்லாம் சொல்லி காமிப்பாங்க. அது மாதிரியெல்லாம் நல்லா விசேஷமான கோயில் தான், பயங்கரமான ஒரு இந்த கோயிலை பார்த்து மாடல் பார்த்து தான் தஞ்சை கோபுரம் 2வது. இது தஞ்சாவூருக்கு கோயிலுக்கு இங்கேருந்து தான் கல்லாம் உடைஞ்சு. அது புதுக்கோட்டை மாவட்டம்னா வேற எங்கே இருக்குது? நார்த்தாமலையை தவிர வேற கல்லே கிடையாது. இங்கேருந்து தான் போனது கல், ஆனால் வேற இடத்துல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்க சரி. ஆமாம், ஓகேண்ணே. உங்கள் பேர் என்ன? பழனி. பழனி இந்த கோயிலோட இதா? ஆமாம், எண்ணமார். ஆமாம், அட்டண்டர். அவர் ஒரு 3-4 மாதம் ஆச்சு முடியலைன்னு மெட்ராஸ் போயிட்டார். அவங்க சொந்த ஊர் மெட்ராஸு. சரி. நாங்கள் ஒரு 15 வருஷமாக எண்ணமாரா ரெகுலர் எண்ணமாருன்னு 300 ரூபா கூலி. சரி. அதை வந்து எங்களுக்கு அந்த கூலியை போட்டு நம்ம அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது இருக்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம். கோயில் சுத்தமாக இருக்குது. ஆமாம், நாங்கள் வந்தோடனே முள்ளும் கல்லுமா அதான் அது இந்த நெறிஞ்சி முள்ளுக இருக்கும் சைடில். அதனால் அதில் போனாக்க இருக்கிறது தெரியாது முள். அதனால் பாதை அங்கிட்டு கிராஸ் பண்ணி வெட்டி அதுக்கு அது பண்ணாக்கா அவங்க தடத்தை பார்த்து போவாங்கன்னு அது மாதிரி வெட்டி வைக்கிறது. சரிங்க. அப்புறம் இந்த மழை பெஞ்சுன்னா இந்த மாதிரி பச்சை புல்லு அப்படியே சும்மா அழகாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அதில் போட்டியெல்லாம் கொண்டாந்து போட்டு பிரித்து படுத்து எல்லாமே மக்கள் பார்ப்பாங்க. எல்லாமே சமையல் பண்ணி சாப்பாட்டை கொண்டு வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. சரி சரி. இன்னும் நாள் இருக்குது அதுக்கெல்லாம். இதில் வந்து அடுத்த மாதம் வந்து ஃபாரின்ஸ்லாம் இறங்கி பார்ப்பாங்க. சரிங்க. நம்ம கூட வந்து நம்ம பழனி அண்ணன் இருக்கார். இவர் தான் அந்த கோயிலோட எண்ணமாருன்னு சொன்னார். இவர் தான் வந்து இப்போதைக்கு இந்த கோயிலை வந்து இவர் தான் பராமரிச்சுட்டு இருக்காரு. இவர் தான், ஏன்னா இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காரு இந்த கோயிலை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த கோயிலை பற்றி ஒரு விஷயமே நம்ம தெரியாமல் வந்தோம். அப்போ போகிறப்ப எல்லாமே நம்மளுக்கு பழனி அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு. மறக்காமல் நம்ம முத்து அஃபிஷியலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோட சேனல் இங்கேயும் வந்து நம்ம முத்து அஃபிஷியலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என் சேனல்லையும் வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் வந்து சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். நாங்கள் கிளம்ப போகிற சமயத்தில் தான் வந்து இந்த கோவிலை பராமரிக்கிற ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து அவர் தான் வந்து சொன்னார், இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே சொன்னார். அப்புறம் சரி இந்த ஒரு கோயிலை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். உள்ளே திறந்தே இல்லைன்னு சொன்னோம். உடனே அவர் வந்து எங்களை நம்பி சாவி கொடுத்து உள்ளே போய் பாருங்கள், என்ன விஷயம் இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னார். ரொம்ப பணிவாக அன்பாக வந்து பேசினார். எல்லா விஷயங்களையுமே வந்து நமக்கு அப்படியே புட்டு சொன்னார். ஒவ்வொரு விஷயங்களும் சொன்னார். ஏன் இந்த ஒரு இடத்துல வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து சிலைகள் இல்லை அப்படின்றது எல்லா ரீசனுமே சொன்னார். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு இடத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இங்கே இருக்க எல்லா பகுதியுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பிளான் வந்து நம்ம எல்லாம் பிளான் போட்டிருக்கோம். இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். இனிமேல் நிறையா விளாக் இருக்க போது, நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இருக்க அந்த சிவப்பு கலர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, இல்லாட்டி மிஸ் பண்ணிடுவீங்க. இது மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு வழியாக அந்த இடத்த வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். என் ஃப்ரெண்டால் முடியல அப்படின்ட்டான். ஏன்னா நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். முடியாமல் உட்காந்துட்டான். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டுருக்கோம். இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோயிலுக்குள்ளே போகிறப்ப ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் அந்த கோயில் விட்டு வெளியே வர்றப்ப எங்களால் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அந்த கோயிலில் சிலை இல்லை, என்ன ரீசன், எல்லாமே வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோயிலுக்கு வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது இல்லாமல் அங்கேருந்த அந்த பழனி அப்படின்ற நபர் வந்து இன்னொரு கோயில் இருக்குது, அதுலேயும் வந்து அந்த பாறைக்கடியில் வந்து குடஞ்சி அங்கேயும் வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்குது அப்படின்லாம் சொன்னார். இன்னொரு நாள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னார். நம்ம அவர் நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இன்னொரு நாள் வர்றப்ப அவரையும் கூட்டிகிட்டு அந்த கோயிலில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது மாதிரி நம்மளோட சேனலில் வந்து நிறையா வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். என்னோடய வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
என்னோடய ஃப்ரெண்டு சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அவனோட சேனலோட லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன் கீழே, மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வந்து பொறுமையாக வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே பாய், லவ் யூ ஆல், டேக் கேர். இது மாதிரி நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.